உங்க பின்னாடி யாரா இருக்கா? 3 போலீஸ்காரங்க சார். டேய் என்ன நக்கலா? எதை கேட்டாலும் இப்பதான் சார் பதில் சொல்றாங்க. இவ்வளவு பணம் எங்க இருந்துடா வந்துச்சு? 6 மாசம் எஸ்டேட்ல வேலை பார்த்த பணம் சார். டேய் இதை நாங்க நம்பணுமாடா? கஷ்டப்பட்டு வேலை பார்த்த பணம் சார். நீ போட்டுக்கு ஷூக்கும் மூஞ்சுக்கு சம்பந்தமே இல்லையாடா? அன்னை மில்ஸ். ராம்குமார், மேனேஜிங் டைரக்டர். இவர் கார்டு உங்ககிட்ட எப்படிடா வந்துச்சு? அவர் எங்க ஃப்ரெண்டு சார். டேய் அவ்வளவு பெரிய ஆளு உங்களுக்கு ஃப்ரெண்டாடா? சார் அவர் பணத்துக்காக கடத்த போறாங்க சார். Oh, Jesus. Yes, Ramkumar speaking. கோயம்புத்தூர் எஸ்பி பிரபாகர் பேசுறேன். பிரபாகரா? சிஎம் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணாம சார். சொல்லுங்க மிஸ்டர் பிரபாகர். சார் இங்க 2 சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம். அவங்க கிட்ட உங்க விசிட்டிங் கார்டு இருந்துச்சு. அதான் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். பேர் என்ன? இவனுங்க பேர் என்ன? ஏய் உங்க பேர் என்னடா? ஆரோன் சாக்ரட்டிஸ் சார். ஆரோன் சாக்ரட்டிஸ்னு சொல்றாங்க சார். அந்த பரட்ட தலையனும் பணகொண்டம் பண்ணணுமா? வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபெலோஸ். அவங்க பாக்குறதுக்கு தான் சஸ்பெக்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப நல்ல பசங்க, என்னோட தோஸ்துங்க. சென்ட் சேவியர்ஸ் ஆர்ஃபனேஜ்ல நான் தான் அவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணேன். You know one thing, Mr. Prabhakar? What is the best thing in the worldங்கறத இவங்க 2 பேர்கிட்ட இருந்தாங்க கத்துக்கிட்டேன். ஏண்டா காசு பணம் சேர்க்காம இப்படி பக்கி மாதிரி சுத்திட்டு இருக்கீங்களே, வயசானதுக்கு அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அவனுக்கு ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. It just turned my world. சார் வாழ்க்கையில எல்லாரும் உழைப்பாங்க. வேலை செஞ்சு வயசாகி அழுத்து போனதுக்கு அப்புறம் கார்னர்ல ஒரு சேர் கிடைக்கும். அதுல போய் உட்கார்ந்து பார்த்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணம் காரு பங்களா எல்லாம் இருக்கும். ஆனா வந்து பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்க மாட்டான். இதுங்களும் பேசாது. அந்த மாதிரி சமயத்துல சந்தோஷமா உட்கார்ந்து அசை போடுறதுக்கு நல்ல நினைவுகளை சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டானுங்க. ஷாக் ஆயிட்டேன். அன்னைக்கு முடிவு பண்ண சார், ஸ்டாப் சேவிங் மணி, ஸ்டார்ட் கலெக்டிங் மெமரிஸ். You go ahead, I'm coming. Mr. Prabhakar, அவங்க வெள்ளக்காரங்க மாதிரி 6 மாசம் வேலை செய்வானுங்க. அந்த பணத்தை எடுத்து போய் ஊரை சுத்துவானுங்க. மறுபடியும் மாடு மாதிரி வந்து வேலை செய்வானுங்க. அவனுங்களை பாக்குறப்ப எனக்கு பொறாமையா தான் இருக்கும். அதுக்காக I can't spend 6 months, you know. ஆனா வருஷத்துல 6 நாள் என்னோட கோல்டன் டேஸ். At that time, Mr. Prabhakar, I take good breath, free from carbon monoxide, no more concrete jungles, only green pastures. நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. அப்பப்ப என்ன மாதிரி கொஞ்சம் பிரேக் எடுத்துங்க. சும்மா கோர்ட் கேஸ் அக்யூஸ்ட் கிரிமினல்ஸ் இருந்தீங்க, your damn brains will be burnt. Yeah, exactly. சரி, அவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கொடுக்கணுமா? இல்ல சார், ஒண்ணும் தேவையில்லை சார். நான் பாத்துக்கிறேன். யாராவது ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லணுமா? இல்ல சார், I will do the needful. Thank you, Mr. Prabhakar. Sorry for the inconvenience, sir. No, அந்த பசங்களை கேட்டதா சொல்லுங்க. வணக்கம். Thank you, sir. சார் அவர் என்ன சொன்னாரு? அவங்க 2 பேரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானோ. ஏமனே, சாதாரண டூரிஸ்ட் 2 பேரை அழைச்சிட்டு வந்து டெரரிஸ்ட்னு சொல்லி என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? சார் இவங்க அவற்றை வேலை செஞ்சதுனால அவர் நல்ல விதமா சொல்லலாம். இதோ ஐயாவே வந்துட்டாரு. இந்த கோடு விட கொடுத்து படிக்க சொன்னோம்னா இவங்க திட்டம் தெரிஞ்சிட போகுது. ஐயா அந்த பிளான் என்னன்னு கொஞ்சம் பாருங்க. அன்புள்ள மகன் ஆரோனுக்கு அப்பா ஆபிரகாம் எழுதி கொள்வது. பிறவிலே நான் ஒரு குருடன், ஏண்டா பிறந்தோன்னு நினைக்கிறப்ப உங்க அம்மாவை நான் சந்திச்சேன். என்னோட எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு ஒரு ஸ்கிரைபா தான் அவ வந்தா. அவ சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். அவ சொல்லி தான் தெரியும் நான் அழகுன்னு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அழகுக்கும் நிறத்துக்கும் எனக்கு அர்த்தம் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. மனசுக்குள்ள அப்படி ஒரு வெளிச்சத்தையும் வான வெடிக்கையும் அன்னைக்குதான் நான் பார்த்தேன். அந்த பரவசத்தை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லடா. குருடனுக்கு நிறங்களை பாக்குற சக்திய காதலால மட்டும்தான் கொடுக்க முடியும்னு அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சு. நீ பிறந்த, உங்க அம்மா இறந்தா, உனக்கு அழகா 2 கண்ணு இருக்கு, அதால பார்க்கவும் முடியும்னு சொன்னாங்க. அதை கேட்டப்ப எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம்டா. என்னால கஷ்டப்பட்டு வளர்த்துற முடியும், பதிலுக்கு நீ எனக்கு கண்ணா இருக்கணும்னு நினைப்பேன். என்னால உனக்கு எந்த வேதனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன்னை இந்த அனாதிபுரத்துல இறக்கி வைக்கிறேன். இந்த யாரும் நான் ரசிக்காத இந்த உலகத்தை நீ ரசிக்கணும்டா. நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்க்கணும்டா. சும்மா இந்த உலகத்தை மாதிரி பணம்னு கூட நான் வாழ்ந்துடாது. ஏதோ பணம் சம்பாதிக்கிற மிஷினா இந்த பூமியில இருந்துட்டு போயிடாது. இந்த யாரும் ஒரு தடவை தான் பிறக்கிறான். முடிஞ்ச அந்த உலகத்தை சுத்தி பார்த்துரு. வசதி இல்லையா, பிறந்த மண்ணையாவது முழுசா ரசிச்சு பார்த்துட்டு போயிடு. எல்லாத்த விட நான் சொன்னல அந்த வெளிச்சம், அதை எப்படியாவது பார்த்துடுறா.